திரு அக்னீஸ்வரன், உங்கள்கிட்டே தொடங்குறேன். களத்தில் இல்லை என்றாலும் உங்களை மையப்படுத்தியதாகவும் களம் இருக்கிறது. எப்படி இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம்னு பார்க்குறீங்க? அதாவது சார், மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி அதிமுக நின்றாலும் இவர்கள் வெற்றி வரப்போவதில்லை அப்படின்னு ஆளுகிற கட்சி தங்களுடைய அதிகார பலத்தெல்லாம் வீசுவாங்க. எப்படி ஈரோடு கிழக்கில் இழந்த சின்னத்தை திரு எடப்பாடி பழனிசாமி இடையோட்டு இது மூலம் கொண்டு வந்து களத்தில் 25% அதிமுகவின் அடிப்படை வாக்குகளை வாங்கினதுக்கு பிறகும், இப்போ 1,57,000 வாக்குகள் வாங்கினதுக்கு பிறகும், இப்போ விழுப்புரத்தில் திரு ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வாங்கிய வாக்குகளுக்கு 2ஆம் இடத்தில் அதிமுக வந்ததற்கு பிறகும், இறந்து போன புகழேந்தி 94,000 வாக்குகள் வாங்கினாரு. 2ஆம் இடத்துல 83,187 வாக்குகள் அதிமுக வாங்கினதுக்கு பிறகும், இப்போ இங்க நடக்கிறது 13 வருஷமா நாங்க இடைத்தேர்தலை நிற்காத பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ சீதாராம் ஐயா அவங்ககிட்ட போய் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி புகார் கொடுத்த கட்சி இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா படத்தை போட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்களுடைய மானசீக குரு அல்லது தலைவி அப்படிங்கிற அடிப்படையில் போடுறோன்றாங்க. திரு ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரனும் ஜெயலலிதா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கட்சியும் அலுவலகமும் பதாதைகளும் நீங்க சார், திரு டிடிவி தினகரன் தனி கட்சி சார். அவங்களுக்கு தனி மக்கள் முன்னேற்ற கழகம் தானே. கரெக்ட் சார். அதுக்காக அம்மாவினுடைய படத்தை பிற கட்சி பயன்படுத்த முடியுமா அப்படின்றது கேள்விக்குறி. கூட்டணி கட்சி கொடி சின்னம் பதாதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அண்மையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு. சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது புரிஞ்சுக்க முடியுது, இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது. ஆனா ஒரு தலைவரா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்க எப்படி? எந்த தடையும் இல்லையே. எந்த தடையும் இல்லை. ஆனால் இதே திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிற போது அதுக்கு கவுண்டர் கொடுக்க கூடவா நீங்க தடை வாங்கிட்டீங்க? அதாவது சார், இந்த வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சீட்டை கொடுத்து சின்னத்தை நீங்களே மாம்பழத்தில் நில்லுங்கன்னு சொல்லி வேட்பாளரை அறிவிச்சுட்டு, இல்ல வாக்குகள் அங்கு போயிடக்கூடாது, ஏன்னா முதலமைச்சர் அவங்க நிறைய 2ஆம் இடமோ அல்லது முதலிடத்தில் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா இவங்க சொல்லுவாங்கல்ல, இப்ப நானும் முதலமைச்சர் நீயும் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவர்கள் கை ஓங்கிரும் என்டிஏவில். அதனால நிக்க வச்சு தோக்கடிக்கிறது பாஜகவினுடைய கொள்கை. ஆகவே திரு அண்ணாமலை அவர்கள் நீங்க தேர்தல் வரைக்கும் இன்ன வரைக்கும் பொறுத்திருக்கலாம். அந்த கூட்டணி சண்டை, உங்க பங்காளி சண்டை, அது வேற. அதிமுக மீதான விமர்சனத்தை தவிர்த்திருக்கலாம். காரணம், நீங்கள் உள்ளன்போடு பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்தால் நினைச்சிருந்தா இந்த வார்த்தைகளை தடுத்திருக்கலாமே. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக திமுக வெற்றி பெறட்டும், ஆளுங்கட்சிக்கு சாதகமா இந்த களத்தை விட்டு கொடுத்துட்டு போயிடுச்சுன்னு விமர்சனம் வைக்கிறாரு. அப்ப உங்களை எக்ஸ்போஸ் பண்ண முயற்சி பண்றார் அப்படின்னு அதை பார்க்க வேணாமா? அரசியல் 2 அரசியல் சார். அவரோட வார்த்தையில சொல்ற எக்ஸ்போஸ்ங்கிறது பிஜேபி சொல்லக்கூடிய வார்த்தையில சொல்ற. அவர் நீங்க திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இந்த களத்தை விட்டு நகர்ந்துட்டீங்கன்னு ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். சரி, அப்ப நீங்க பாஜகவை அங்க நின்றுக்கலாமே, திரு அண்ணாமலை அவர்களை நின்றுக்கலாமே. கூட்டணி தர்மத்துக்காக ஏற்கனவே களத்தில் இருந்த வேட்பாளரை மீண்டும் ஆதரிக்கிறோம். இது கூட்டணி தர்மம். அது மாதிரி அது உள்கட்சி ஜனநாயகம். அவர்களுக்கு தெரியும் எப்படி 2012 கலைஞர் அவர்கள் புதுக்கோட்டையில் நிக்கலையோ, 2013 கூட்டுறவு சங்க தேர்தலில் கலைஞர் அவர்கள் நிராகரித்தாரோ, அது மாதிரி இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற போது கட்சியை வழிநடத்துவது தீக்குழியில் நடக்கிறதுக்கு சமம் சார். திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளர். இங்க ஆலமர அரசியல் திராவிட கட்சிகள் செய்கிறது. அது திமுகவோ அதிமுகவோ எனக்கு அதில் இதில் இல்லை. ஆனால் அது செயல்படுகின்ற அரசியல். ஆனால் காலான் அரசியல் செய்கிறது பாஜக. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்தித்ததற்கும் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன் அந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கு? ஏன்னா ஈரோடு கிழக்கை விட இங்க களம் உங்களுக்கு நீங்களே சொன்ன மாதிரி இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கமான இடத்துல 2ஆவது இடத்துக்கு வரீங்க. ஒரு 7,000 வாக்குகள் குறைவாக தான் அந்த வித்தியாசம் இருக்குன்னா, இப்போ அந்த களத்தை விட்டு கொடுக்கறது மூலமா நீங்க தான் அந்த ஸ்பேஸை அடுத்ததா பாமகவுக்கோ அல்லது வேறு கட்சிகளுக்கோ கொடுக்குறீங்க. எதிர்கட்சிகளில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது 23 இடைத்தேர்தலில் நின்று தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இருந்துச்சு. ஏன்னா 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சதற்கு பிறகு அதிமுக காரங்களே வெளியே போனதுக்கு பிறகு அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் அன்னைக்கு திமுக இருந்துச்சு. அது மாதிரி தான் இன்னைக்கு விக்கிரவாண்டியில திமுக வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறவில்லை என்றால் ஆளுகிற கட்சி அவங்க தான். 133 பேர் திமுக இருக்கிறாங்க. ஒரு களம்
இல்ல விமர்சனங்களை வைப்பதற்கான ஒரு களம் அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் அதை பார்க்கறாங்க. அது கரெக்ட் தான் சார். அதுக்காக இங்கு நிற்பதனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போறது இல்ல. இதுதான் நீங்க அறிவிச்சு நிக்கலான்னு அறிவிச்சதற்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சியினுடைய அந்த கருணாபுரம் சம்பவம் நடந்தது. ஆகையால் அதற்கும் இதற்கும் தொடர்பில்லை. அவர் தெளிவான முடிவெடுத்து விட்டார். இந்த முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்துக்கு வரக்கூடாதுன்றதுல பாஜக தெளிவா இருக்கு அப்படின்னு முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். மற்ற விருந்தினர் வரதுக்கு முன்னாடி டாக்டர் சுமந்த் இணைஞ்சிருக்கார். டாக்டர் சுமந்த், மக்களவை தேர்தல் முடிஞ்சதும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிற சூழல்ல களம் மாறி இருக்குன்னு பாக்குறீங்களா, அப்படியே தொடர்கிறதா, என்ன சூழல் இருக்குன்னு பாக்குறீங்க? களம் அப்படியே தான் தொடர்கிறது. அதாவது ஆளும் கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும். இந்த முறையும் அதுதான் ஆக போகுது. இப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, என்ன வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் அண்ட் அதிமுகவுக்கு அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் அதில் எந்த அளவு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு செல்லும். இந்த மாதிரி ஒரு அகடமிக் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்கன்னு எனக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வளவு அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க, செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அது பல ரிப்போர்ட்ஸ்லயும் அது தெரியும். சோ அதனால என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகவும் ஒரு குறைந்த வாக்குகளை பெற்று ஒரு 50,000 ஓட்டு 60,000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி அடைந்தார்கள் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். ஒருவேளை 3000 ஓட்டுல திமுக ஜெயிச்சது, 5000 ஓட்டுல திமுக இருந்ததுன்னா அது நிச்சயமாக அது ஒரு மொரல் பூஸ்டரா இருக்கும் இவங்களுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஒருவேளை திமுக 5000 8000 10,000 ஓட்டு ஜெயிச்சாங்கன்னா 100% அது அதிமுகவுக்கு பின்னடைவு. ஏன்னா அவங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிற ஒரு விஷயம். ஆனாலும் இதை வைத்துக்கொண்டு 2026க்கு எப்படி, அதுக்கு இன்னும் 1.25 வருஷம் இருக்கு. சோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது. எனினும் இந்த இடைத்தேர்தல் அதிமுக போட்டியிடாத காரணத்தினால் ஒரு முக்கியத்துவம் ஃபார் ஹவு அந்த ஓட்டு எங்க போகுதுன்னு பாக்குறது நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. அதை தாண்டி மக்கள் கட்சிக்கோ அல்லது நாம் தமிழருக்கோ உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு தான் போகுமா, இல்ல ஆளுங்கட்சிக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, எப்படி பாக்க? இல்ல, ஆளும் கட்சிக்கு அதிமுக, அதாவது இதுல 2 வகையான வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒன்று நியூட்ரல் ஓட்டர்ஸ், ஒன்று கமிட்டட் அதிமுக ஓட்டர். கமிட்டட் அதிமுக ஓட்டர் திமுக போட மாட்டாங்க. அவங்க பாமகவுக்கு போடலாம், நாம் தமிழருக்கு போடலாம், நோட்டாக்கு போடலாம், யாருக்காவது போடலாம். அவங்க திமுக போட மாட்டாங்க. அதே மாதிரி கமிட்டட் திமுக ஓட்டர்ஸ் அதிமுக போட மாட்டாங்க. பட் இதுல அதிமுகவுக்கு கிடைக்கிற எல்லா ஓட்டும் கமிட்டட் பார்ட்டி ஓட்டர்ஸ் ஓட்டு கிடையாது. ஒரு அளவுக்கு ஒரு நியூட்ரல் ஓட்டர், இந்த தேர்தல்ல போன தேர்தலில் இவங்க ரொம்ப மோசமா செயல்பட்டாங்க, இவங்களுக்கு போடலாம். அடுத்த தேர்தல்ல அந்த அணி ரொம்ப மோசமா செயல்பட்டுச்சுன்னு திருப்பி மாறி ஓட்டு போடுவாங்க. அந்த குரூப் நிச்சயமா ஒரு குரூப் அதுல திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு தேவையான அவங்களை பர்சுவேட் பண்ற நடவடிக்கைகள் எல்லாமும் ஏற்பட்டிருக்கிறதா தான் மீடியால செய்திகள் வந்துட்டு. சோ அதனால நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர் இஸ் ஆல்ரெடி நோன். ரன்னர் அப் எவ்வளவு மார்ஜின் டிஃபரன்ஸ்ல வர போறாங்க, அந்த அதிமுக ஓட்டு முழுமையா பாமகவுக்கு போகுதா? நாம் தமிழர் உதாரணத்துக்கு ஒரு 15% ஓட்டு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. Then you know அந்த ஓட்டு அதிமுக உடைய ஓட்டு கணிசமாக நாம் தமிழருக்கு போயிருக்குங்கிறது தெரியும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்ப்பதற்கு தான். ஆனால் க்ளோஸ் கான்டெஸ்ட் ஆகி இருந்தால்